மீர் அந்த ப்ராப்பர்ட்டி பத்தி என்ன யோசிச்ச? நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 5ல அமீர் அண்ட் பாவனி இவங்க 2 பேருமே லவ் பண்ணி அண்ட் வெளியில வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருமே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உண்மையான லவ்க்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ பாவனி போட்ட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து கிளப்பியிருக்கும். ஸோ அமீர் அண்ட் பாவனி இவங்க 2 பேருமே டைவர்ஸ் பண்ண போறாங்களா அப்படின்ட்டு. என்னோட லைஃப்ல நான் இனிமேல் எதுக்குமே கவலைப்பட போறது இல்லை. நான் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். என்னைய உனக்கு பிடிக்கலையா? எனக்கு கவலையே இல்லை. என்னை பத்தி ஏதாவது ரூமர் எதுவும் கேள்விப்பட்டையா? நல்லது, தாராளமா திருப்பி போய் கேட்டுக்கோ. நீ என்னை விட்டு போகணுமா? நான் வந்து என்னோட டோரை ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். நீ தாராளமா போய்க்கலாம். என்னோட சந்தோஷம் மட்டும் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அமீர் கூட சண்டையா அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அமீர் அண்ட் பாவனி இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் 2 பேருமே தனித்தனியாக தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் அமீர் அவரோட ஒர்க்கில் பிஸியாக இருக்காரு அண்ட் பாவனி அவங்களோட ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ அதனால இவங்க சேர்ந்து இருக்க சுச்சுவேஷன் ரொம்பவே கம்மின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே லைவ்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பாவனியோட இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? கூடிய சீக்கிரமே பிரிஞ்சிருவாங்களான்ற கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு.